ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோட்டு கடை சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா பார்க்குறோம். நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, சோம்பு, பல்லாரி ஒரு 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை, தக்காளி ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காய் ஒரு அரை முறி தேங்காய். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஆனியனை நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் நல்லா கண்ணாடி பதம் வர வதக்கணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளி சேர்க்குறோம். 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்க்குறோம். அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்தவரை பச்சை வாடை போகிற வரை நம்ம வதக்கணும். கரெக்டாக ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பண்ணுறது ஒரு 4 பெரிய ஆட்கள் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சால்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது சப்பாத்தி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு வத்தப்பொடி சேர்க்குறோம். தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்க்குறோம். மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும், அதிகமாக தேவையில்லை. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்க்குறோம். அது வீட்டிலே அரைச்சி சேர்த்த பொடி தான். ஸோ நம்ம வீட்டில் காரத்துக்கு கரெக்டாக தான் இருக்கும். சிக்கன் மசாலா பொடி கரெக்டாக 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அடி பிடிக்காத வரை அடிக்கடி கிளறிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிண்டி விடணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா ரெட்டிஷாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு டார்க் கலராக வர்ற மாதிரி நம்ம எண்ணெயிலே கிளறிட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த நல்லா ரெட் கலர் நமக்கு கிடைக்கும். அப்புறம் தேங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட்டை அப்படி நாம் இப்போது வதங்கிட்டு இருக்கிறதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஜாரில் அப்படியே ஊற்றி அலசி குழம்போடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது தண்ணி சால்னா அப்படிங்கிறனால நிறைய லிக்விட் நமக்கு தேவைப்படும். ஸோ இன்னும் அதிகமான தண்ணி சேர்த்துக்கிறோம். இன்னும் ஒரு 1.5 கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஸோ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சைட்லலாம் பிடிக்காத அளவுக்கு நல்லா எடுத்து விட்டு கிளறணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம குக்கரில் மூடி ஒரு 2 விசில் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான ரோட்டு கடை சால்னா ரெடி ஆயிரும். கரெக்டாக ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவணும் அப்படின்னா ரோட்டு கடை சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிறது சப்பாத்தி தான். அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம தோசை, பரோட்டா, இட்லி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். தேங்க்யூ.